ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஊற போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது. 5 நிமிஷம் ஊற போட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து வெங்காயம், சின்ன பல்லாரி வெங்காயத்தில் நீல வாக்கில் இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மல்லித்தலை, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, நெய். இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எவ்வளோ குயிக்காக செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து 1 டம்ளர் நான் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட போகிறேன். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கரில் வந்து நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்க்கணும். இப்போ ஜீரகம் வந்து வெடிச்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இதை சேர்த்துடலாம், அரிசியை சேர்த்துடலாம். அடுத்து இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கப்பு அளவுக்கு அரிசி 1 கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு சத்தம் மட்டும் வர்ற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர்லேருந்து மாற்றி இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். சூப்பராக வந்து ஜீரா ரைஸ் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரைஸ் வந்து ஜீரகம் சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.